ஆமென். ஆமாம், நம்ம எங்கேயாவது போய் சிக்கிட்டா வெளியே வர முடியுமா? இல்லை. அவர் நம்மளை போட்டு பூட்டினாரு பாருங்க, அவர் வந்து திறந்தாதான் வீடை திறக்க முடியும். அதுபோல் ஆண்டவர் நம்மளை சரிபடத்துக்கு சில சிறையிருப்புகளை நமக்கு அனுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் 70 ஆண்டுகள் அவர்கள் பாபிலோன் தேசத்தில் சிறைப்பட்டு போனார்கள். ஏன்? அவர்களுக்குள்ளே விக்கிரக ஆராதனை, பாவங்கள், அசுத்தங்கள் பெருகி இருந்தது. ஆகவே ஆண்டவர் எவ்வளவோ எச்சரிப்பு கொடுத்தும் அதை கேட்காமல் அதையே செய்து கொண்டு வந்ததினால ஆண்டவர் அவர்களை சிறையிருப்பிலே கொண்டு போய் வைத்து அவர்களை சரிப்படுத்தி மீண்டும் கொண்டு வந்து அவர்களை தம்முடைய தேசத்திலே ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென். நம்ம தப்பு பண்ணாலும் சரி பண்ணுறாரு இல்லை? ஆமாம், நம்மக்கிட்ட எத்தனையோ கோணலான வழிகள், ஆண்டவரை சரியாய் சேவிப்பதில்லை, சில நேரத்தில் ஜெபிக்கிறதுல, வேதம் வாசிக்கிறதுல, தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியங்கள் செய்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து அதிலே விட்டுறதுல ஒரு சிறையிருப்பை அனுப்பி அங்கிருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. இந்த சிறையிருப்புக்குள்ளே போன அந்த ஜனங்கள் எப்படி தவித்தார்கள் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நம்ம வாசிக்கின்றோம். அதில் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு சமாதானம் இல்லை. இந்த சிறையிருப்புக்குள் போனா தத்தளிப்பு. சிறையிருப்புக்குள் போனா நல்லா ஏசியில் உட்காந்த மாதிரி இருக்குமா? இல்லை. எப்படா அங்கிருந்து விடுதலை ஆகும், எப்படா வெளியே வருவோம் அப்படின்னு தத்தளிக்கும் மனசு. திகில் வரும், என்ன வரப்போதும், என்ன பிரச்சனை, சமாதானம் குறையும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தவறு செஞ்சாலும் வருது சில டைமில். கர்த்தர் யோபுவை போல நீதிமானாய் இருந்த அவரையும் சில சிறையிருப்புக்குள் போக அவருக்கு அனுமதித்தார் ஆண்டவர். எல்லாருக்கும் வரும். ஏன்னா அது வந்த பிறகு இன்னும் எப்படி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார், எப்படி உயர்த்தினார். ஆமென். இதை நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேசத்தில் ரொம்ப அருமையாக ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு போனாவே நமக்கு தெரியும், அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசம், செழிப்பான ஒரு தேசம். ஹல்லேலூயா. இப்போவே இப்படி இருக்குன்னா அந்த கானான் எப்படி இருந்திருக்கும் இல்லை? அப்படிப்பட்ட கானானுக்குள் அவர்களை வழி நடத்தி வந்தார். சாலமோன் கட்டின ஆலயம் அங்கே இருந்தது, அலங்கங்கள் கட்டப்பட்டு பாதுகாப்பாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஜனங்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த தவறினாலே ஆண்டவர் அவர்களை சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போயிட்டார். அதிலிருந்து அவர் விடுதலை செய்வேன் என்று சொல்லி தம்முடைய தாசனாகிய எரேமியாவை அனுப்பி தம்முடைய வார்த்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அவர்கள் தத்தளிப்பு அவர்களுக்கு உண்டானது. 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்கள் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீகளை போல இடுப்பின் மேலே கையை வச்சு வேதனைப்பட்டாங்களாம். பெண்கள் தான் பிரசவ வேதனை பார்த்துருப்பாங்க. ஆனால் ஆண்களும் இன்றைக்கு நிறைய குடும்பத்தில் இப்படி தான் தத்தளிப்பு, வேதனை. மாற மாட்டேங்குது, சிறையிருப்பு மாறலை, வேதனையாக தான் இருக்கு. ஆண்டவரை உத்தமமாக தானே சேவிக்கிறோம், இன்னும் இந்த சிறையிருப்பு மாறலை, இன்னும் அப்படியே இருக்கே அப்படின்னு நிறைய பேர் இங்கே எதிர்பார்த்து வந்திருக்கீங்க. கர்த்தர் நல்லவர். அவர்களுடைய வாழ்க்கை அடிமைப்பட்டு போனார்கள். கட்டுகள் போல அவர்கள் கட்டப்பட்ட நிலையிலே ஆயிற்று. அவர்கள் உள்ளம்
புண்ணா மாறிடுச்சு. யோசித்து யோசித்து மனதில் வேதனை, புண். ஆண்டவர் அதை சொல்றாரு. கர்த்தர் சொல்லுகிறார் என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது. யாரும் கட்டுறதுக்கு ஏற்பாடு ஒருத்தரும் இல்லை. இதனால சிறையிருப்புக்கு போனதுனால நிறைய வேதனை, உள்ள மன காயம். மேல் காயத்தை கூட மருந்து போட்டு பூசிடலாம், பூசி குணமாக்கிடலாம். ஆனால் உள்ள வருகிற காயம் யாரும் ஆற்ற முடியாது. அவ்வளவு கொடிய காயமாக இன்னைக்கு எத்தனை பேருடைய ஒரு இருதயம் இருக்கிறது. உள்ளம் எப்படி இருக்கு? ஆண்டவர் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தினாலே நீங்க அப்படி சிறைப்பட்டு போயிருக்கலாம். ஆறவே மாட்டேங்குது இந்த புண், கொடிய புண். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் காயங்களை ஆற்றி. ஆமென். அவர் சொல்றாங்க, விசாரிப்பற்று போயிட்டோம் நாங்க. அந்த தேசத்துல விசாரிப்பே இல்லை, யாரும் விசாரிக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் சிறையிருப்புக்குள் போனால் எல்லாம் சொந்த பந்தெல்லாம் நம்மளை தேடி வருதா? யாருமே தேடி வர மாட்டாங்க. உடைஞ்சு போய் உட்காந்துருவோம், யாரும் இல்லை போ அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த விசாரிப்பற்ற காயம் ஏற்பட்டு தத்தளிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தள்ளுண்டவள் வேண்டாம். 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லு, தள்ளுண்டவள் என்று சொல்லி உனக்கு பேரிட்டபடியால் தள்ளிட்ட, நீ வேண்டாம், தேவையில்லை. இதுக்கு எத்தனை குடும்பத்தில் அப்படிங்க வேண்டாம், தள்ளிட்டாங்க. நிறைய பேர் சொந்த பந்தங்கள் தள்ளிட்டாங்க, குடும்பத்தில் அநேக தள்ளுறாங்க, வேண்டாம் இவ அப்படின்னு சொல்லி. காயம், உள்காயம் இருக்கு, எல்லாரும் தள்ளிட்டாங்க. இப்ப பார்த்தா எப்படி இருக்கும்? தனிமை, வேதனை, கஷ்டம். இதன் மத்தியில தேவ பிள்ளைகளை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நான் உங்களுடைய காயங்களை ஆற்றுவேன். இயேசுவன் ஆண்டவர் இந்த நாளிலே உடைய காயங்கள் எல்லாம் ஆற்ற பண்ண போகிறார். ஆற்றணும்னா எப்படி ஆற்றணும்? முன்போல் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால்தான், முன்போல விடுதலை அடைந்தால்தான், சிறையிருப்பு மாறினால்தான் அங்கே காயம் ஆறும். ஆமென். ஆமா, அது காயம் ஆறணும்னா ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்யணும் இல்லை? ஆமா, அதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் சொல்லுகிறதாவது 18ஆம் வசனம் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோப்பினுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை போல நிலைப்படும், முன்போல் நிலைப்படும். அல்லேலூயா. முன்போல் நிலைப்படும். சொல்லுங்க, முன்போல். முதல்ல இருந்துச்சு அப்படிதான், அப்படிதானே நம்ம வாழ்க்கை முன்போல இருந்துச்சு. முன்ன ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது, செழிப்பாக இருந்தது, எதை செஞ்சாலும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கு? அது எல்லாம் சிறையிருப்புக்குள் போனதுனால எல்லாம் இப்படி அப்படியே நிலையற்ற போன நிலையில நம்ம எல்லாரும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் அப்படி இருக்கீங்கன்னு தெரியல. ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார், இதை உறுதிப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, நம்மளை ஆண்டவர் அப்படியே விடுவதற்காக இந்த சிறையிருப்பு அல்ல, இதில் மாற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறையிருப்பு மாறும். சொல்லுங்க, முன் போல மாறுவோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களை கட்டுவார், அரண்மனை போல மாற்றுவார். ஆடல் பாடல் சத்தம் கேட்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர்
மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். யார் சொல்கிறாங்கன்னு ரொம்ப முக்கியங்க. இது ஆண்டவர் சொல்கிற காரியம். நம்முடைய ஆண்டவர் சொல்கிறத பக்கத்துங்களோ பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சொல்கிறத செய்வார். நீங்கள் சொன்னீங்கன்னா ஆகாது, மனுஷர் சொன்னால் ஆகாது, ஆண்டவர் சொன்னால் ஆமாம், எல்லாம் ஆகும். ஆமென். எல்லாம் ஆகும் என்று நாம் இன்றைக்கு நம்ம அப்படி சொல்கிறோமா? ஆண்டவர் எங்கே மறைஞ்சிட்டாரோ தெரில, என்ன ஒன்றுமே செய்ய முடியல, இப்படி இருக்கோமே, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டைமில் அப்படி வேதனைப்பட்டுட்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ள. ஆபிரகாம் ரோமர் 4:21 ஆபிரகாம் ஆண்டவரை நம்பினார். சூழ்நிலை அப்படி இல்லை, நம்புவதற்கு ஏதுவான சூழ்நிலை, சரீரம் இல்லை, மனைவி சரீரம் இல்லை. ஆனாலும் நம்புவதற்கு ஏதும் இல்லாத நேரத்திலே ஆபிரகாம் ஆண்டவரை நம்புகிறார். அல்லேலூயா. இப்போ நம்பிக்கையற்ற நிலையில் நீங்கள் இருக்கலாம். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க, நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புங்க. நம்பிக்கை அற்று தான் வந்திருக்கிறேன், நம்பிக்கையே இல்லைங்க. எவ்வளவு ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ வேதம் வாசிக்கிறேன், ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு சிறையிருப்பிலிருந்து விடுதலை, இதே சூழ்நிலையில் போயிட்டுருக்கேன், இதே சூழ்நிலையில் போயிட்டுருக்கேன். ஜெனிஃபர், உனக்கு ஆண்டவர் தரார் இந்த வார்த்தை. ஆமென். கடந்த நாட்களில் அவங்க வீட்டுக்கு போனப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல சிரித்த முகத்தோடு எங்களை வரவேற்று பேசினா. ஆனால் அடுத்த வாரத்திலே உடம்பு முடியலன்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கஷ்டமாக இருந்தது. ஆண்டவரே, அவளுக்காக பட்ட கண்ணீர், வேதனை, அவருடைய குடும்பத்தார், அலைச்சல், தத்தளிப்பு, வேதனை, சபை மக்கள் அவர்களுக்காக ஜெபித்த ஜெபம், எங்க ஆண்டவரே அற்புதம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கலாம். முன்போல கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க முன் போல எப்படி இருந்தீர்களோ, ஆதியில எப்படி ஆண்டவரோடு இருந்து ஆசீர்வாதமாய் சுகமாய் நன்மை உண்டாக ஆண்டவர் செய்தாரோ, அதே போல இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் செய்ய இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை பலப்படுத்த, உங்கள் காயங்களை ஆற்ற, உங்கள் தத்தளிப்பை மாற்ற, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற. இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள ஆண்டவர் 1வது வசனத்தில் பாருங்க, இங்கே சிறையிருப்புக்குள்ள அவர்கள் போறாங்க இல்லை, அந்த சிறையிருப்பை ஆண்டவர் சொல்றாரு. சிறையிருப்புக்குள்ள இருக்கிறவங்க ஆண்டவரை பார்த்து அவங்க திருப்பி சிறையிருப்பை திருப்புவேன் அவனுடைய கூடாரங்களில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோப்புடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி. யாக்கோப்பு என்று சொன்னால் எத்தன், ஏமாற்றுகிற, தேவையில்லாத காரியங்களை செய்கிற நம்ம வாழ்க்கையில் சிறையிருப்பு இருந்தா கர்த்தர் நம்முடைய கூடாரத்தில் இருந்து அதை மாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் யாக்கோப்பாய் இருக்க விரும்பல, இஸ்ரவேலாய் இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது எதுவோ அதெல்லாம் தூரம் ஒதுக்கி தள்ளிருங்க. வேண்டாம் ஆண்டவரே, இதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் உமக்காக பரிசுத்தமாய் வாழ்வேன், உம்முடைய பிள்ளையாய் இருப்பேன். யாக்கோப்பு தேவனோடு போராடி அந்த சிறையிருப்பு, வேதனை என்ற சிறையிருப்பிலிருந்து திருப்பப்பட்டார் யாக்கோப்பு. இஸ்ரவேலாய் மாறிற்று அவருடைய வாழ்க்கை. நம்மையும் கர்த்தர் யாக்கோப்பினுடைய சிறையிருப்பை திருப்பி, ஆமென், அல்லேலூயா. யாக்கோப்பினுடைய கூடாரங்களில் இருக்கிற சிறையிருப்பு, கூடாரம்
நம்ம வீட்டுக்குள்ள எப்படி இருக்கிறோம்? கூடாரம், நாம் வசிக்கிற இடம். ஆமென். நம்முடைய சரீரம் என்ற கூடாரம். ஆதி முற்பிதாக்கள் அவர்கள் கூடாரத்திலே அவர்கள் வாசம் பண்ணினார்கள், கூடாரத்திலே தங்கி இருந்தார்கள். ஆமென். ஆமா, அதுதான் அவங்களுடைய வீடு. அந்த கூடாரம் சில சிறையிருப்புகள் இருக்கும்போது ஆண்டவர் அந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கிற சிறையிருப்பை திருப்புவேன் அப்படின்னு சொல்றார். இதனால நம்முடைய வாழ்க்கையில பல வேதனைகள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, இந்த கூடாரத்திலே நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். போதும் போதும். அந்த கூடாரத்திலே நம்ம என்ன செய்யறோம்? பாரம். ஒவ்வொருத்தர் உள்ளத்திலும் சிறையிருப்புக்குள்ள போனா எப்படி இருக்கும்? மனசு பாரம், வேதனை, துன்பம், குடும்பத்திலே மாற்றப்படாத சூழ்நிலைகள், வியாதி, வறுமைகள், இல்லை கடன் பாரங்கள், இப்படி நம்முடைய குடும்பத்திலே சிறையிருப்பாய் நிற்கின்ற எந்த சிறையிருப்பாயினும் கர்த்தர் நம்முடைய கூடாரத்திலிருந்து திருப்பி இந்த நாட்களிலே இறங்கி வந்துட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க, இறங்கி வந்துட்டாரு. என் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு மாற்றி விட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. கணவரை மாற்றுவார், பிள்ளைகளை மாற்றுவார், கடன் பாரம் மாறும், சூழ்நிலைகள் மாறும். வேலை ஸ்தலத்திலே ஆண்டவர் கம்பெனிகள் மாற்றத்தை கொண்டு வர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற அவர் இந்த இடத்துல திரும்பி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு செய்ய இறங்கி வந்து நம் நடுவிலே இருக்கிறார். உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னுடைய கூடாரத்தின் சிறையிருப்பை திருப்பி செய்வேன், திருப்புவேன். ஆமென். எத்தனை சிறையிருப்புக்குள்ள நீங்க இருக்கிறீங்க தெய்வ பிள்ளைகளை. இன்னும் மாறல, இன்னும் மாறல, இன்னும் மாறல. எவ்வளவு கஷ்டம் என்பதை ஆண்டவர் அறிவார். உங்களுடைய இருதயத்தின் பாரத்தை அறிவார், உங்களுடைய உள் உணர்வுகளை அறிவார், உன் மனசில் இருக்கிற காயங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் பாருங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு தான் நம்மளை எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி கொண்டு வர போகிறார். அந்த சிறையிருப்பு மாற்றுவது தான் ஏசாயா 61:1 வாசிக்கும் போது, சிறையிருப்பை சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை உண்டு என்பதை தான் சுவிசேஷமாய் முதலாவது அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. யோபு 42:10 சொல்லியிருக்கு, சிறையிருப்பை மாறினது. யோபு அவர் சிறையிருப்புக்குள்ள போயிட்டார். சிலர் யாக்கோப்பின் கூடாரங்கள் இருக்கலாம், சிலர் ஆண்டவருக்கு உண்மையாக தானே வாழறேன், என் வாழ்க்கையில் இந்த சிறையிருப்புகள் இருக்கே, இது எப்போது மாறும், எப்போது மாறும். ஆண்டவர் சொல்றாரு, உன் சிறையிருப்பை மாற்றுவேன். அல்லேலூயா. ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க, இது எப்போ மாறும் ஆண்டவரே, எப்போ அற்புதம் நடக்கும், எப்போது செய்வீங்க ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் மாற மாட்டேங்குது இல்லை? ஆமாம், சீக்கிரத்தில் மாறுறதில்லை. ஆனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களால் முடியலையா, உங்களை போல சிறைப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. ஆண்டவர் அவன் முகத்தை பார்க்கிறார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் இல்லை, என் சூழ்நிலைக்குள்ளே மற்ற ஜனங்கள் யாரெல்லாம் போறாங்களோ ஆண்டவர் அவங்கள இதிலிருந்து விடுதலை ஆக்குங்க, செய்யுங்க ஆண்டவரே. கம்பெனி வச்சிருக்கிறீங்களா, மற்ற கம்பெனிக்காக ஜெபம் பண்ணுங்க. கடன் பிரச்சனையோடு இருக்கிறீங்களா, மற்றவர்கள் கடன் பாரத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. குழந்தை இல்லையா, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார்.
அல்லேலூயா. திருமணம் இல்லையா, மற்ற பிள்ளைகளுக்காக திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் மாற்றுவார். வியாதியா, மற்ற வியாதியோஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் இதை செய்ய வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 126:4 சொல்லி இருக்கிறது, கர்த்தாவே தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல எங்களை சிறையிருப்பை திருப்பும் ஆண்டவரே. திருப்புங்கப்பா, திருப்புங்க ஆண்டவரே. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் உங்களுக்கு வந்த ஆண்டவரே, நானும் இப்படி சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய சிறையிருப்பை திருப்புங்கப்பா, திருப்புங்க. உம்மை தான் நம்பி இருக்கிற ஆண்டவர், யாரும் நம்பலை. உடைய வார்த்தையை நம்புகிற ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆமென். ஆண்டவர் நிச்சயமா அவர் இறங்கி திருப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நம்மளால ஜோமணி முடியலன்னா ஊழியர்கிட்ட சொல்லுங்க, நல்லா ஜெபிக்கிறவங்ககிட்ட சொல்லுங்க, விசுவாசிங்கிட்ட சொல்லுங்க, நல்ல ஆண்டவர் உடைய பிள்ளைகள்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளை ஒரு குடும்பமாக வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள். ஆமென். ஆண்டவர் நமக்கு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகளாய் இந்த இடத்துல இருக்கிறோம். ஆமென். ஆமாம். யார் நல்லா ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட உங்களுடைய பிரச்சனை சொல்லுங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. பேதுரு ஒரு நாள் சிறையில் அகப்பட்டுட்டார், கொண்டு போயிட்டாங்க, நாளைக்கு தலை வெட்ட போகிறாங்க. ஆனால் சபை விசுவாச மக்கள் அவருக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணினார். இரவு நேரத்தில் ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அங்கிருந்து விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. எத்தனை அருமை பாருங்க. சபையார் ஜெபிக்கும் போது வல்லமை இருக்கிறது, ஊழியர்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்காக வல்லமை இருக்கிறது. ஆண்டவருடைய விசுவாசிகள் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். நானே வச்சுக்கிறேங்க என் பாரத்தை, யாருக்கிட்டேயே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஊழியர்கிட்ட சொல்லுங்க. சொன்னால் அவங்களுக்கே பல பிரச்சனையாக இருக்கு, நம்ம போய் அதை வேற சொல்லிட்டு இருக்கணுமா? நீங்கள் சொல்லனா எப்படி தெரியும்? சொல்லுங்க, உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்க, ஃபோன் பண்ணி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்காக நீங்கள் தானே இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணால் நல்லா ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் சிறையிருப்புகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை இப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இணைஞ்சு ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பிரமாணத்தை அப்படி நிறைவேற்றிட்டே போனோம். கர்த்தர் நல்லவர். நாம் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே எல்லாரும் போய் தூத்துறவங்கிட்டலாம் சொல்லிடக்கூடாது, ஒரு மாதிரி பேசுகிறவங்ககிட்டலாம் சொல்லிடக்கூடாது. ப்ரெஸ்டேஜ் குறைஞ்சிரும். சிலர் சொல்கிறது யார்கிட்டையும் சொன்னால் ப்ரெஸ்டேஜ் குறைஞ்சிரும். யாருக்கும் நடக்காதா, உங்களுக்கு நடக்குது. எல்லாருக்கும் நடக்கிறது தான் ஒவ்வொருத்தருக்கும் நடக்குது. ஆகவே சொல்லணும். யாரை என்னமோ நினச்சிட்டு போட்டோம், நினைக்கிறவங்க நினைக்கிட்டோம், ஜெபம் பண்ணுறவங்க ஜெபம் பண்ணிட்டோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். நமக்கு அப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்து அவர் திருப்ப வல்லவர். நம்முடைய கூடாரங்களில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று ஏங்கி நிற்கிறோம். ஆண்டவர் சடுதியா செய்வார், சில நேரத்தில் தாமதமாக செய்வார். அப்படின்னா ஜெபத்தை விட்டுறலாமா? இல்லை. அந்த சிறையிருப்பு மாறுவதற்காக தொடர்ந்து ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கணும், விடக்கூடாது. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். ஆமாம், போக விட மாட்டேன். அவர் யாப்போக்கு நதியில் போய் உட்கார்ந்தோடனே அங்கே ஒரு புருஷன் வந்துட்டார். நீங்கள் எப்போ உட்கார்றீங்களோ அப்போ ஆண்டவர் வந்துடுறாரு. அந்த இடத்துல ஜெபிக்கிற இடத்துல வராரா இல்லையா சிஸ்டர்? ஆமாம். ஏன்? ஜெபத்தை கேட்பதற்காக வருகிறார். என்ன தேவை என்பது நீங்கள் சொல்றீங்களோ அதை செய்ய வருகிறார். அல்லேலூயா. ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குங்க. ஆமாம். ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணா விருப்பம்,
ஒருத்தன் இருக்கானே ஜெபம் பண்ணா பயம். ஆமாம் ஆமாம், அவன் தான் சோர்வை கொண்டு வந்து இன்னுமா இதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்க, விட்டுரு, அதை ஆண்டவர் செய்ய மாட்டார் உனக்கு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் செய்வார், செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. செஞ்சிட்டார் எல்லாத்தையும். ஆமென். இந்த மாதத்தில் நீங்கள் அற்புதங்களை பார்க்க போறீங்க, குடும்பத்தில் பார்க்க போறீங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற சிறையிருப்பு மாற போகிறது. ஆண்டவர் இப்போது உங்கள் குடும்பத்துக்குள்ளே இறங்குறாரு, உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்குறாரு. யாரெல்லாம் என்னென்ன உங்களுக்கு சிறையிருப்புக்குள்ளே சிக்கி தவிக்கிறீங்களோ அதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. அற்புதங்கள் நடந்து விட்டது. ஆமென். அல்லேலூயா. அதிசயங்களை பார்க்க போறீங்க. இனி வருகிற காலங்களிலே உங்கள் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. நம்புறீங்களா? நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க. ஆமென். அதிசயப்பட்டு பூரிக்கும்படி கர்த்தர் செய்வார். இரண்டாவதாக அது சொல்றார் ஆண்டவர், வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். சிறையிருப்பை திருப்பிட்டா மீண்டும் சிறையிருப்பு வரக்கூடாது, அப்படிதானங்க? ஆமாம். சிறையிருப்பு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 70 ஆண்டுகள் பாபிலோனில் அடிமைப்பட்டா கிடந்தாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு வருஷங்கள் அவர்கள் எந்த இடத்துலையும் அடிமைப்பட ஆண்டவர் விடலை அந்த ஜனங்களை. நீரோ மன்னன் இவங்கெல்லாம் எழும்பினாங்க, அவங்கள கொண்டு போய் அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க கொஞ்ச நாள். ஆனால் கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார். அவங்களுக்கு என்று ஒரு சுதந்திர நாடு கிடைச்சிருச்சு. வெளியே அவர்கள் துரத்தப்பட்டு வெளியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கூட. ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு ஜனங்களை நாட்டி அந்த தேசத்தை ஆசீர்வாதமாய் வச்சிருக்கிறார். முன்போல் அவர்கள் வாழ்க்கை இப்போ இருக்கு. அல்லேலூயா. தேவ ஜனங்களே, அவங்க நாட்டப்பட்டுட்டாங்க. அவர்களை பிடுங்க யாரால முடியல, அவர்களை அழிக்க யாரால முடியல. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவர் சொந்த ஜனங்கள், தம்முடைய பிள்ளைகள். வாசஸ்தலங்களுக்கு இப்போ ஆண்டவர் இரக்கம் செய்வார். அல்லேலூயா. இனி சிறையிருப்புகள் விடாமல் தொடர்ந்து அந்த இரக்கம் நம்முடைய குடும்பத்தின் மீது, நம்முடைய வாசஸ்தலம் மீது. கூடாரம் வாசஸ்தலமாய் மாறிடுச்சு. என்னங்க? கூடாரம் காத்தடிச்சா மழை அடிச்சா எல்லாம் சலசலப்பாக அங்கே ஒரு மாதிரி ஆயிரும். ஆனால் வாசஸ்தலங்கள் கட்டப்படணும்னா வாசஸ்தலத்துக்கு கீழே அஸ்திபாரம் போடணும், போட்டு மேலே கட்டணும். இப்போ நம்முடைய ஆண்டவர் யாரு? ஏங்க, நம்முடைய குடும்பத்துக்கு நமக்கு யார்? அவரு அஸ்திபாரம். அவர் மேல் கட்டப்பட்டிருக்கிறோம். வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டிருக்கோமா? இப்போ வாசஸ்தலம் ஆயிடுச்சு. இந்த வாசஸ்தலத்துக்கு அவர் இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய இரக்கம் நமக்கு வேணுங்க. அவர் இரக்கம் இல்லை. 103ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் சொல்றாரு. அவர் தாவீது சொல்லும்போது, கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. என்றைக்கும் கோபம் கொண்டீரார். அடுத்த வசனம் சொல்லுது, எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டீரார். எப்பவுமே இல்லை. இப்போல்லாம் நம்ம மேலே இரக்கம் இருக்கிறதுனால தான் நம்ம அப்படியே பொழைச்சி வந்துட்டு இருக்கிறோம் இல்லை? ஆமாம், இரக்கம். அந்த இரக்கம் மாத்திரம் இல்லைன்னா அவ்வளோதாங்க. நம்ம ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லை? வேதத்தில் லோத்துவின் குடும்பத்தின் மீது இரக்கம் வச்சு அவர்களை வெளியே கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லைங்க. நோ எண்ட், முடிவே
இல்லை சொல்லுங்க. இது கையை காணுமே. முடிவே இல்லை, முடிவே இல்லை. ஆண்டவர் இரக்கமுள்ளவர். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் ஆண்டவர் குறித்து சொல்லி இருக்கு. ஆகவே இரக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர் நம்முடைய ஆண்டவர். இறங்கிட்டே இருப்பார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறதுனால இஸ்ரவேல் குடும்பத்தாரையாகிய நாம் நிர்மூலமாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறதுனால நம்மையும் இரக்கமுள்ளவர்களாக மாற்றிட்டு இருக்கிறார். ஆமென். ஒரு காலத்தில் இரக்கமே இருக்காது நமக்கு, இல்லை? ஆமாம், ஆண்டவரை அறியாத நாட்களில் இரக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நல்ல இரக்கத்தை நம்ம உள்ளத்தில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இங்கே யார் இருக்கா? ஏசப்பா இருக்கிறாரு. ஆமாம், இரக்கமுள்ள ஆண்டவர் இங்கே இருக்கிறதுனால நாமளும் அநேகருக்கு இரக்கம் பாராட்ட உதவி செய்கிறார். அல்லேலூயா. நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறாராம். இரக்கம் செய்திருக்கிறார். நம்ம குடும்பத்தை அவருடைய இரக்கம் மூட போகிறது. எல்லாரையும், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் என்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்ந்தாலும் அவர்களை அவர் நிர்மூலமாக்கலைங்க. ஆமாம், அவர்களுடைய இரக்கம்தான் அவர்களை பாதுகாக்கு. ஆமாம், ஆமேன். நம்முடைய வாசஸ்தலங்களில் இரக்கத்தை அவர் தரப்போகிறார். ஆமென். இரக்கம் கிடைக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கணவர் இப்படி போயிட்டுருக்கிறாரு, அவர் மேலே இரக்கம் வைங்க ஆண்டவரே. பாவம் செய்கிறாங்க, இப்படி இரக்கம் வைங்கப்பா, அழிச்சிடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மன்றாடுகிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கண்ணீரை பார்த்து உங்கள் குடும்பத்தில் எதன் மேலெல்லாம் இரக்கம் வைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ அது மேலெல்லாம் இரக்கம் வச்சுட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னும் வருகிற நாட்களில் இரக்கம் அவர் அந்த ஜனங்கள் மேல், கூடாரத்தின் மேல், வாசஸ்தலத்தின் மேல் இறங்கி கொண்டே இருக்க போகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இரக்கம் வைங்க ஆண்டவரே, இரக்கம். அவருடைய இரக்கம் தான் முடிவே இல்லாததாக இருக்கிறது. கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் இரக்கம் செய்கிறவர். பெர்க்மன்ஸ் பாடுக, இரக்கம் உள்ளவரே மனது, இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம், நீடிய சாந்த பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்த நிறைந்து வாழ்பவர் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. அல்லேலூயா. இத்தனை அருமையான ஒரு பாடல் இல்லை? ஆமாம். இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உடையவர். அவருடைய கோபம் கொஞ்ச நேரம்தான், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, இரக்கம் நீடிய வாழ்வு. ஆமென். மேல அவ்வளோ இரக்கம் வச்சிருக்கிறாருங்க. இரக்கம் வச்சிருக்கிற குடும்பத்தின் மீது, நம்முடைய வாசஸ்தலத்தின் மீது அவர் இரக்கம் வச்சிருக்கிறார். ஆகவே நம்ம நிர்மூலமாகாமல் அவருடைய கிருபையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இரக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு அவர் என்னதுக்கெல்லாம் இறங்கணுமோ அதுக்கெல்லாம் அவர் இறங்குவார். ஆமென். இரக்கம் வச்சுட்டார், இரக்கம் வச்சுட்டார் நம்ம மேலே, அது மாறாதது. அடுத்ததாக மூன்றாவது, நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்படும்.
நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்படும். அப்பனா என்ன? மண்மேடாயிருக்கு, இடிச்சு போட்டு மண்மேடாயிருச்சு. இடிச்சா தான் மண்ணெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே தள்ளி தள்ளி என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு மேடாக்கி வச்சிருவாங்க. மறுபடியும் தேவை இருந்தால் அதை எடுப்பாங்க. அப்படி நம்ம குடும்பத்தில் மண்மேடு போல இருக்கிறதா, கட்டப்படாமல் இருக்கிறதா, ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, எவைகளெல்லாம் இடிக்கப்பட்டு மண்மேடாக மாறி இருக்கிறதோ அவைகளை நிரப்பி கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. இழந்து போன ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உங்களுக்கு திரும்பமாய் வரும், திரும்ப வரும். ஹல்லேலூயா. இதெல்லாம் இழந்துட்டீங்களோ, சுகத்தை இழந்திருப்பீங்க, ஆசீர்வாதத்தை இழந்திருந்திருப்பீங்க. கடன் இல்லாமல் இருந்திருந்திருக்கோம், இப்போ கடனில் சிறைப்பட்டு போயிருந்திருப்பீங்க. இதிலெல்லாம் இருக்கிறீங்களோ, ஆண்டவர் அதிலிருந்தெல்லாம் உங்களை திருப்பி கொண்டு வந்து மறுபடியும் அதே நிலைக்கு கட்ட உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அந்த இடத்துல அழகான அரண்மனை போல கட்டப்படும் சொல்றார் ஆண்டவர். கட்டப்படும் என்று சொல்றாரு. எந்த இடத்திலே வெட்கம், அவமானம், நிந்தை, வேதனை, புலம்பல்கள், தலை நிமிரக்கூடாத அதைரியமான வாழ்க்கை, நிற்க முடியல, யாரையும் பார்க்க முடியல இல்லை, இப்படிலாம் கஷ்டம், இடிப்பு குடும்பத்துக்குள்ளே சிறைப்பட்டு போனால் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு வந்துட்டோம். இப்போது உலக ஜனங்களும் சொந்த பந்தங்களும் என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க நம்மளை பார்த்து? போனீங்களே, இப்படி ஆயிட்டீங்களே. வேதனை, நமக்கும் அது வேதனையாக தான் இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்துட்டா யாரையும் பார்க்க முடியறதில்ல. அவமானப்படுத்துகிறாங்க, சிலர் வேதனைப்படுத்துகிறாங்க, குடும்பத்தில் தள்ளுறாங்க. வேண்டாம், இவங்க வாழ்க்கை இடிக்கப்பட்டு கிடக்குதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. தலை நிமிர முடியல, முகத்தில் சந்தோஷம் இல்லை, குனிவு, இதெல்லாம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவைகளெல்லாம் கட்டி நிமிர செய்ய வல்லவராக இருக்கிறார். முன்போல கட்டப்படும் என்று சொல்கிறார் ஆண்டவர். எந்த இடத்தில் வெட்கம், வேதனை அடைந்து தலை குனிந்து நின்றோமோ அதே இடத்துல தலையை நிமிர செய்ய போகிறார். உங்கள் சொந்த பந்தங்கள் நடுவிலே, குடும்பத்தார் நடுவிலே, அக்கம் பக்கம் உள்ள ஜனங்கள் நடுவிலே, உங்களை துன்பப்படுத்துகிறவர் நடுவிலே உங்களுடைய தலையை கர்த்தர் நிமிர பண்ண போகிறார், நிமிர பண்ண போகிறார். தைரியத்தோடு நிற்க உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளில் நம்மளும் அப்படி தான் சபையில் நடந்த சம்பவத்தினாலே நிமிர்ந்து பார்க்க முடியல. எனக்கெல்லாம் அவ்வளோ வேதனைங்க, அவ்வளோ வேதனை. நீங்கள்லாம் தைரியமாக நின்னீங்க, ஆனால் எங்களுக்கு சுத்தமாக முடியல. தலைகுனிவு தான். கேவலமாய் பேசினவர்கள், வேதனைப்படுத்தினவர்கள் ஏராளம் பேர், கிண்டல் பண்ணினவங்க, அவங்க நடுவில் தலை நிமிர முடியல. எங்கே போனாலும் வேதனையாக இருந்தது. ஆனால் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக தலையை நிமர்த்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு அவங்களாம் தலை குனிஞ்சு போயிட்டுருக்குறாங்க. கர்த்தர் நம்மளை தலையை நிமிர வச்சிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, உங்கள் தலை நிமிர போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி பார்த்தவங்க இப்போ இப்படி பார்க்கணும். எப்படிங்க? இப்படி பார்க்கணும். ஆமாம், கர்த்தர் அப்படி உயர்த்துவார். அல்லேலூயா. அழகான அரண்மனை கட்டப்படும். தேவன் நல்லவர், அப்படி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எங்கெல்லாம் தலை குனிவு உங்களுக்கு வருதோ அந்த இடத்துல இனி தலை குனியாது, நிமிரும். கர்த்தர் நல்லவர். உங்கள் தலையில் வெட்கம் அல்ல, முகத்தில் வெட்கம் அல்ல, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஆமென். உங்களை பகைச்சவங்க
உங்களை இழிவாய் பேசினவர்கள், உங்களை ஒதுக்கினவர்கள், உங்களை வேதனைப்படுத்தின அத்தனை பேரும் தலைகுனிவை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆண்டவர் சொல்லுவார், உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், உன் மீதிலோ உன் கிரீடம் போக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி வெட்கம் அல்ல, இனி சந்தோஷம். முகம் பிரகாசமாய் கர்த்தர் மாற்றி கொண்டே இருக்கிறார், மாற்றி கொண்டே இருப்பார், மாற்றி விட்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இனி வெட்கம் அல்ல, அவமானம் அல்ல, நிந்தை அல்ல. மற்றவர்கள் பேசுகிற என்ன பேச்சு? நிந்தையான பேச்சுக்கள், இயேசு பேச்சுக்கள், தலை துலுக்கி பேசுகிற தலைகள், இதெல்லாம் முன்னாக கர்த்தர் நம்முடைய தலையை நிமிர செய்ய போகிறார். அல்லேலூயா. அவங்க அப்படி வெக்கப்பட்டு ஓடுவாங்க, இந்த பக்கம் ஓடுவாங்க. நம்ம தலை நிமிர்ந்து ராஜ நடை நடக்க கர்த்தர் கிருபை செய்வார். நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை ஆண்டவர் தைரியமாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இனி யார் எழும்பினா என்ன, யார் பேசினா என்ன, யார் தூஷித்தா என்ன, எந்த வாய் பேசுகிறதோ அதே வாய் ஆண்டவரை மகிமைப்படுத்த உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை மாற்றி செழிப்பாய் இந்த பட்டணத்தில் வைக்க போறார். இருக்கிற இடங்களில் வைக்க போறார். சொந்த பந்தங்கள் நடுவில் வைக்க போறார். உங்களை வெட்கப்படுத்தி தூஷித்தவர்கள் நடுவில் வைக்க போறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. பல நிமிர தைரியத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஆமென், ஆமென். செஞ்சிட்டார். இனி கவலை இல்லை. ஆமென். அங்கே என்ன நடக்கும்? ஸ்தோத்திர பாடல்கள், ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சுட்டா ஆண்டவரை துதிச்சிட்டே இருக்க போகிறோம். ஆமென், துதிச்சிட்டே இருக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. துதியின் சத்தம் கூடாரத்தில் கேட்க போகிறது, உங்கள் வாசஸ்தலத்துக்குள்ளே கேட்க போடுகிறது. இப்போ வியாதியின் சத்தம், துக்கத்தின் சத்தம், வேதனையின் சத்தம் கூடாரங்களுக்குள்ளே இருக்கிறது. பிரச்சனை என்ற சத்தம் கேட்கிறது. எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். உள்ளுக்குள்ளே பார்த்தா ஒரே சலசலப்பு. வீட்டுக்குள்ளே போகிறதா வெளியில் இருக்கிறதா? எங்கேயாவது போய் வெளியே தங்கிடலாமா? வீட்டுக்கு ஏன் போகிறோம்? வீட்டுக்கு போனாலே பிரச்சனையாக இருக்குது. எங்கேயா போய் தங்கிடலாமா? சில நினைக்கிறது அநாதை ஆசிரமத்துக்கு போயிடலாம், எங்கன்னா வேலை செய்கிற இடத்துல தங்கிடலாம். வீட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்கே, என்ன செய்ய? வெளியில் போய் நம்ம தங்க முடியாது, வீட்டில் தான் தங்க முடியும். வீடு தான் அப்படி. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாசஸ்தலங்களுக்கு சிறையிருப்பை திருப்பி இரக்கம் செய்து முன்போல கட்டப்படும்போது அங்கே என்ன வரும்? ஆடல் பாடல் சத்தம். இது வரைக்கும் வேதனை என்ற சத்தம், கண்ணீரின் சத்தம் வீட்டுக்குள்ளே கேட்டுட்டே இருந்தது. ஆனால் இனிமேல் என்ன வரும்? துதியின் சத்தம் எழும்ப போகிறது, ஆடல் பாடல் சத்தம் எழும்ப போகிறது. தேவனை மகிமைப்படுத்துகிற ஸ்தலமாய் நம்முடைய வீடு மாறப்போகிறது. கர்த்தர் மாற்றுவார். அதுக்காகத்தான் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். முறுமுறுப்பின் சத்தம் வராது. ஐயோ ஆண்டவர் செய்யலே இல்லை, ஆண்டவர் செய்வார். எப்படிப்பட்டவங்களானாலும் சரி, அவரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. சகலத்தையும் செய்ய அவர் வல்லவர். தேவ பிள்ளைகளே, உங்கள் கம்பெனிக்கு போனால் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். வேலை ஸ்தலத்துக்கு போனால் அங்கே பிரச்சனை. உங்கள் அதிகாரிகள் எல்லாம் நல்ல தலை நிமிர்ந்து உங்களுக்கு நிறைய கோல் முட்டிங்க அங்கே தான் இருப்பாங்க. கோல் முட்டிங்க வேலை ஸ்தலத்தில் இருப்பாங்க. உண்மையாக வேலை செய்ய விட மாட்டாங்க. ஒன்று சொல்லி அதுலேருந்து தூக்கிடணும். ஆனால் ஆண்டவர் அவங்கள தூக்குவார், உங்களை அந்த இடத்துல நிரந்தரமாய் அவர் அமரச் செய்வார். அல்லேலூயா.
உங்கள் கம்பெனி எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. நீங்கள் கையிட்டு செய்கின்ற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தரை உறுதியாக பிடிச்சிக்கோங்க, விடாதீங்க. ஆண்டவரோடு இருங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் இதெல்லாம் இந்த தேசத்தில் இதெல்லாம் சகிச்சிட்டு வந்தீங்களோ, ஆண்டவருக்காக நிற்கிறீங்களோ, ஆண்டவரே போதும் என்று வாழ்கிறீர்களே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்களுக்கு நான் இப்படி செய்வேன் என்று வாக்கு பண்ணுறாருங்க தெய்வ பிள்ளைகளை. இது வாக்குதத்தமான வார்த்தையாய் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை தியானிங்க. வீட்டில் போய் ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் செஞ்சிட்டதற்காக நன்றி சொல்லிட்டே. யார் செய்வாங்க? தேவனுடைய கரம் செய்ய போகிறது, தேவனுடைய பலன் செய்ய போகிறது. ஆமென். அவரே செய்ய போகிறார். ஆமென். அவர் இரக்கம் வச்சு எல்லாவற்றையும் உங்களுக்கு தோல்விகளெல்லாம் ஜெயமாய் மாற்றி, அப்புறம் நீங்கள் கர்த்தராகிய என்ன 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பவுல் சொன்னது போல, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் சொல்கிறாரு. நாம் எப்படி சொல்லுவோம்? ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவர். அது மட்டுமில்லை, கடைசியாக அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்களை வர்த்திக்க பெருக செய்ய போகிறார். இப்போ இருக்கிற குறுக்கம் அல்ல, இனி பெருக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. பிஸ்னஸில் ஒரு பெருக்கம், குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதம் ஒரு பெருக்கம். ஆமென். எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்கள் பெருக்கத்தை உண்டாக்க இந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்புகிறார். ஆண்டவரை இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். ஆமென். இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்கிறேன். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு செய்து விட்டதற்காக நன்றி. ஆண்டவரே எமக்கு நன்றி அப்பா. எங்கள் சிறு இருப்பை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க எங்கள் குடும்பத்தின் மீது நீங்கள் இரக்கம் வச்சதற்காக, இரக்கம் காண்பிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. மண்மேடை கட்டி விட்டதற்காக நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. மண்மேட்டின் மேல் நல்ல அரண்மனை போல கட்டி எழுப்ப போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடு வீடு, டார்ச் வீடு அல்ல, அரண்மனை போல. அரண்மனைக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், சொத்து அங்கே எல்லாமே இருக்குங்க. ஆடல் பாடல் சத்தம் கேட்கும் அந்த இடத்துல. அங்கே ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த அரண்மனைக்குள்ளே எந்த துக்கமும் இருக்காது. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் அப்படி உங்கள் குடும்பத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி காணிக்கை எடுக்க வேண்டாம், ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்பா. அந்த வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் வார்த்தையை அனுப்பி அதே போல் அவர் செய்து முடிக்க போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதிலெல்லாம் நீங்கள் குறுகி கஷ்டப்பட்டு தலை நிமிர முடியாமல் சிறையிருப்புக்குள்ளே கிடக்கிறீங்களோ, கர்த்தர் இந்த நாளிலே அதை மாற்றி உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் ஒரு பாடலை நாம் கேட்கும்போது ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துகிற நேரம். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு
திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவோ ஆனாலும் வேந்தன் மனையாம். எல்லாரும் சொல்லுவோம். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும். எல்லாரும் சொல்லுவோம். சிறை வாழ்வு மறையும். சிறை வாழ்வு மறைந்து போகும். சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறுபடியும் சொல்லுவோம். சிறை வாழ்வு. சிறை வாழ்வு விசுவாசத்தோடு சொல்லுவோம். சிறை வாழ்வு மறையோ. ஆனந்த துதி ஒளி கேட்கும். ஆடல் பாடல் சத்தம். ஓ ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நீர் இந்த காலை நேரத்தில் எங்களோடு தெளிவாய் பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுடைய சிறை வாழ்வு மாறட்டும் ஆண்டவரே. சீர்வாழ்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. சியோனின் மகிமையை அவர்களுக்கு திரும்ப தந்து சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகட்டும். நித்திய மகிழ்ச்சி அவங்களுடைய குடும்பத்தின் மேல் தங்குவதாக, பிஸ்னஸ் மேல் தங்குவதாக. ஓ விசேஷமாக இன்றைக்கு அருமையான ஜெனிஃபர்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகளை ஆண்டவரே சிறையின் அனுபவத்திலிருந்து பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்குவீராக. ஆண்டவரே அருமையான ஆண்டவரே பிரபாகரன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆரம்ப நிலைமையிலிருந்து அதே நிலைமைக்கு மீண்டும் அவர்களை ஆண்டவர் மகிமையாய் கட்டி எழுப்ப ஜெபிக்கிறோம். இந்த பலவீனத்தின் மத்தியிலும் சர்ச்சைக்கு வந்திருக்கிறாங்கப்பா, அவர்களை தொடுவீராக. பிஸ்னஸை மீண்டும் உயிர் பெறச் செய்வீராக. சரீரத்தை உயிர் பெறச் செய்வீராக. ஓ அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய தொடுதலை இன்றைக்கு காண கிருபை தருவீராக. இன்றைக்கு வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் அப்படி தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்த விசேஷமான ஊழியக்காரமாவுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களை பலப்படுத்தும். தாம்சனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கால்களை மீண்டும் பலப்படுத்தி எழும்பி நடக்க செயல்பட விசேஷமாய் பிரதர் தாம்சன் அவர்களுடைய மேல் நம்முடைய கரத்தை நீர் வைப்பீராக. ஓ இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் சிறை வாழ்வை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வந்த ஒவ்வொருவரையும் கொடுத்த கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், இந்த இரண்டாம் ஆராதனையில் கலந்து கொண்ட இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிற ஆண்டவர் அறிக்கை பண்ண ஒவ்வொருவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. பிரேயர் ஆயில் ஒருத்தர் ஒன்று தான் எடுக்கணும், சரிங்களா? எல்லாருக்கும் கிடைக்கணும். பிரேயர் ஆயில் ஒன்றை எடுத்து செல்ல அன்பாய் கேட்கிறோம். மாலை 4 மணிக்கு யூத் பிரேயர்.